ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்தா திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயித்தப்படுது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அவசரமாக வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தோன்னா அவசரமாக வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் இதுலேயே வந்து காதலிக்க வேண்டியது. அப்புறம் காதலித்து பெற்றோருக்கு தெரியாமல் சடக்குன்னு வந்து பார்த்தோன்னா தாலி கட்டி கல்யாணம் பண்ண வேண்டியது. இது வந்து பார்த்தோன்னா சின்ன என்ன படிக்கிற வயசில் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே எதுவும் தெரியாது. நிறைய பசங்கள் வந்து அதனால் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்கலங்கி அழுது துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் குழந்தை பத்திரம் விட்டுட்டு போகிறாங்க. சில பேர் ஆரம்பத்திலே விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அநியாயங்கள் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு தான் குஜராத் அரசு வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது குஜராத்தில் நடக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்குலாம் அவங்க அனுப்புவாங்க. அனுப்பி அந்த உடனே வந்து யாருமே அந்த திருமணத்தை வந்து பதிவு செய்ய முடியாது. ஏன்னா பதிவு செய்யப்படுற திருமணங்கள் மட்டும்தான் வந்து இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாட்டாலும் பதிவு செய்கிறாங்க. இப்போ அப்படி கிடையாது. வாட்ஸ்அப் நம்பரை வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 30 நாளுக்குள்ளே அம்மாவோ அப்பாவோ யாராவது வந்து எனக்கு எதிர்ப்பாக இருக்குது, என் கல்யாணம் பண்ணுறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அந்த கல்யாணம் வந்து செல்லாது. இதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா இப்போ அம்மா அப்பா வந்து நல்லது தான் நினைப்பாங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் திருமணமே பண்ண முடியாதுன்னு அருமையான ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுடைய வந்து வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். திருமணங்கிறது வந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து இப்போ இறந்த வீட்டில் வளர்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனாகவே இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். நல்லவனானா வந்து அம்மாவுக்கு சந்தோஷம் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் கெட்டவனாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உங்களால் கல்யாணமே வந்து பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாருமே எல்லா மாநிலத்திலுமே இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த சின்ன வயசில் எதுவுமே தெரியாது. இப்போ சோசியல் மீடியாவில் பழகிறாங்க, டக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன வயசு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து காலம் கடந்து தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சட்டம் எல்லாத்துலேயுமே இது கூட தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் இருக்கும், அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து அவங்க வந்து நாளும் வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாருமே பாராட்டப்பட விஷயம் அப்படி சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுடைய முன்னேற்றம், பெண்கள் நிறைய பெண்கள் வந்து ஏமாந்துடுறாங்க. ஏமாந்தது மட்டும் இல்லாமல் சில பேர் குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அப்புறம் அம்மா அப்பாவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கணவனும் கைவிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமையில் துடிக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்காங்க. இது வந்து இந்த சட்டம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அங்கே ஒருத்தர் கூட பேசி பழகிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. டக்குன்னு வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. என்றைக்குமே பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.